அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு அற்புதமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பவர். என்னது? நம்ம ஒரு ரிமோட்டை வச்சு டிவி கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம அமுத்துற பட்டன் தான் அங்கே வந்து சேனலில் வரணும். அப்போது நம்ம எப்படி வந்து ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம மைண்டை வச்சு இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்குங்க? அதுதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். என்னோடய வாழ்க்கை துணை, என்னோடய மனைவி இல்லை என்னோடய கணவன் வந்து நான் சொல்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும். என்னோடய குழந்தைகள் வந்து நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும். இப்போ வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் கேட்டு நடந்துக்கிறது. இப்படி எல்லாருக்குமே வந்து இந்த உலகத்தில் நான் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இதை எப்படி பண்ணுறது? இதை எப்படிலாம் நடந்திருக்குது? ஆல்ரெடி வந்து என்னுடைய பயிற்சி வகுப்புகள் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முன்னேறி இருக்குது, இவங்க நினச்ச விஷயங்கள் மாதிரி எப்படி அவங்க சுற்றி இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையில் எப்படி மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் நமக்குள்ளே. இப்போ நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் வந்து நிறைய அழுக்கு படிஞ்சு எதிர்மறையாக விஷயங்களாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே இருக்கிற பரம்பொருளினுடைய கைடன்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதனுடைய பவர் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியறதில்ல. இப்போ அதை நம்ம வந்து இன்னொருத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா முதல்ல நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோல் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம எமோஷன் நம்ம கண்ட்ரோல் இருக்குதா? கோபம் வர ஆரம்பிச்சுன்னா அது அப்படியே பொங்கி வந்து இருக்கிற பொருளெலாம் அடித்து உடச்சி தான் அதுக்கப்புறம் நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டுருக்கு. அப்போது அந்த நம்மளுடைய பவரை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய க்ளீனிங் தான் ஃபஸ்ட்டு. இந்த நம்ம மைண்டினுடைய ஓட்டத்தை இல்லை எண்ண ஓட்டத்தை நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இதுக்கான டெக்னிக் தான் வந்து இந்த ஹோப்பனோபோனோ அப்படிங்கிறது. இது நீங்கள் அந்த பேர் வாயில் நுழையெல்லாம் விட்டுருங்க, அதை பற்றி கவலை இல்லை. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய எண்ணத்தை க்ளீன் பண்ணுறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற இறைவனை அப்படி நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் வச்சுட்டு, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வார்த்தைகளை உங்களுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இதை நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்குள்ளே இருக்க எதிர்மறை எண்ணங்கள்லாம் கிளியர் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மளுடைய வாழ்க்கை துணையை பற்றி நம்ம ஒரு கருத்து வச்சுருந்துருப்போம். அந்த கருத்தையும் நமக்குள்ளே தான் வச்சுருக்கிறோம் இல்லையா? ஒரு பொருள் மேலே, ஒரு மனிதர்கள் மேலே, ஒரு சூழ்நிலைகள் மேலே நம்ம ஒரு கருத்து வச்சுருக்கிறோம். ஒரு பைக்கு பார்ப்போம், இந்த பைக் எனக்கு ராசி இல்லாத பைக், இதில் போனால் கீழே விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய கருத்து தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட லைஃப் பார்ட்னர் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்லா சேர்ந்து நிறைய பேர் அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் எல்லோரும் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் என்ன சொல்லுவோம், அவன் எனக்கு பிடிக்கல, அவன் எனக்கு அவளுக்கு ஒத்தே வராது, அவளுடைய கேரக்டர் ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கருத்து நம்ம தான் வச்சுருக்கிறோம். அந்த ஆள் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அதையே நம்ம எரேஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, அப்படியே நம்ம எப்படி இந்த ஆர்ஓ ஃபில்டர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபில்டருக்குள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள் க்ளீனாக தண்ணி வெளியில் இருக்கிற தண்ணி சுத்தமாகிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ நம்ம க்ளீன் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு இருக்கிறவங்களும் க்ளீன் ஆகிடுறாங்க. அப்போ நம்மளுடைய பார்வையை கண்ணாடி தொடச்சி பார்த்தோன்னே எப்படி இருக்குது, ஒரு கண்ணாடியில் அழுக்கு ஒட்டி இருக்குது, எங்கெங்கே பார்த்தோம்னா அந்த உலகமே மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ நம்ம கண்ணாடி தொடச்சி போடுறோம், இந்த உலகம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் தொடச்சிட்டு நம்ம வந்து இந்த பார்வையில் பார்க்கும்பொழுது, நேர்மறையான பார்வையில் பார்க்கும்பொழுது இந்த உலகமும் மாறி இருக்குது ஆக்சுவலாக. அப்போது நம்ம வந்து என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ, ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகம் எப்படி மாறணும்னு நினைக்கிறோம், முதல்ல நம்மளை நம்ம தூய்மைப்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு நேர்மறையாக இருக்கிற மாதிரி மாறிடுறாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க. ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய மாமியார் நினச்சும் கணவன் நினச்சி சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து 4-5 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் வந்து அவங்க கணவர் நினச்சி ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. மாமியார் நினச்சி சொல்கிறாங்க, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டே இருந்துகிட்ருக்குறாங்க. அடுத்த நாளே வந்து கணவன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. அப்படின்னா பாருங்களேன், நம்ம என்ன அலைகள் வந்து அவங்களுக்கு போய் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகிட்டு டச் ஆகிருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி வரா கடன்கள் வர்றதில் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுங்க. ஒருத்தங்க கடன் வாங்கி அதை கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போய் கேட்டிருப்பீங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க, வெறுத்து போய் நீங்களே விட்டுருப்பீங்க, கடன் கொடுக்க மாட்டானாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கடன் வாங்கிட்டு போன நபரை நினச்சி உங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை சொல்ல நண்பர் ஒருத்தர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார். அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் கட்டுற கொஞ்சம் பணம் பத்தலைங்க சார்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அப்படி இதை வந்து அவர் நினச்சி சொல்லிட்டு இருக்காரு. அந்த காலேஜை விட்டு வெளியில் போன பையன் வந்து மறுபடியும் வந்து அவங்க சாரை சந்தித்து, இந்த மாதிரி சார் இருந்தாங்க, அன்றைக்கி பணம் வாங்கிட்டு நான் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது மாதிரிங்க நண்பர் ஒருத்தர் ஜெர்மனியில் இருக்காருங்க. அவருக்கு வந்து இந்த ஆன்டிக் பைக்கு, பழைய காலத்து பைக்குகள்லாம் வாங்கி இது பண்ணணும்னு ஆசை. அதுக்காக வந்து ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ வந்து இந்த பைக்குக்காக செலவு பண்ணிட்டார். அந்த பணத்தை வாங்கிட்டு போனவர் வந்து ஒரு அட்ரஸும் இல்லாமல் அப்படியே போயிட்டார், திருப்பி கான்டாக்டே பண்ணல. இவர் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவர்கிட்ட இருந்தே கால் பண்ணி, ஜிபே பண்ணி விட்றேங்க சார், உங்களோட கூகுள் பே நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்ட கதைகள் இருக்குதுங்க.
அதே மாதிரி 7-8 வருஷமாக ஒரு மருமகள் மாமியார் பிரச்சனையாக இருந்தது, கோர்ட்டு கேஸ் லெவலில் இருந்த பிரச்சனைகள் கூட இந்த மருமகள் வந்து தன்னோட மாமியார் என்ன சொல்லிட்டு இருந்து, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா பேசி இருந்து ஒரு நாள் ஒன்றா தங்கி இருந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கலாம், கோர்ட் கேஸில் வேண்டாம்னு சொல்லி மாறின கதைகள் நிறைய இருக்குதுங்க. இதை பற்றி நேரடியாக அவங்களுடைய காணொலிகள் கிடச்சின்னா நான் வாங்கி உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்மளுடைய இந்த ஹோப்பனோபோனோ டெக்னிக் நீங்கள் பயன்படுத்துங்க. இல்லை எனக்கு பயன்படுத்தினா எனக்கு ரிசல்ட் வரலைன்னு சந்தேகமாக இருந்தேன், என்னுடைய அலைபேசியின் கீழே காணொலியில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் எனக்கு நேரடியாக அழைக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.